ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். ஒவ்வொரு பதிவிலையும் நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு நினைக்கிறேன், பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அடுத்தபடியாக பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு கேட்குறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நிறைய பேர் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும், அதுதான் எங்களோட எண்ணம். முதல்ல என்ன பண்ணுங்கள், என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய் சொல்லிவிட்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுங்க, பலன் கேட்டுக்கோங்க. ஏன்னா எல்லாருமே நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. கால் பண்ணும்போது என்னால் சில சமயம் எடுக்க முடியல. ஏன்னா நான் ஜாதகம் பார்த்துட்டு இருப்பேன், ஆஃபீஸில் இருப்பேன், அந்த மாதிரி இருக்கும்போது பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் எல்லாருமே ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வாங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பலன்கள் நான் சொல்கிறேன். இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பகவானின் பெயர்ச்சி. ஆக்சுவலாக சூரிய பகவான் அதே இடத்துல தான் இருக்கார். ஆனால் நம்ம பூமியில் இருக்கோம். பூமி தன்னைத்தானே சுழலுது. அதனால தான் ராசி மாறி மாறி இந்த சூரிய பகவான் வர்றார். அந்த வகையில் இதுவரைக்கும் சிம்ம ராசியில் அவர் ஆட்சி அமைச்சு சனீஸ்வர பகவானோட பார்வையை வாங்கிட்டு அங்கே உட்காந்துட்டுருக்கார். இப்போ எங்கே வரப்போகிறார்னு பார்த்தீங்கன்னா, 17/9/2024 முதல் 17/10/2024 வரைக்கும் 31 நாட்கள் கன்னி ராசியில் வரப்போகிறார். கன்னி ராசிங்கிறது புத பகவானோட வீடு. அங்கே புத பகவானுக்கு அற்புதமான ஒரு இதெல்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு மாத பலனில் சொல்லியிருக்கேன். ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம். அந்த வகையில் அந்த இடத்துல சூரிய பகவான் வர்றது அற்புதமான ஒரு காலகட்டம். ஏன்னா இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடும். மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுது அப்படிங்கிறதுனால நமக்கு டைஜஷன் கொஞ்சம் கம்மியாகும். அதனால தான் அசைவ உணவு தவிர்க்கணும்னு சொல்கிறது, வேறு ஒன்றும் கிடையாது. அதனால தான் இந்த 31 நாட்களும் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு ஒரு உகந்த மாதம் அப்படிங்கிறதுனால அப்படின்னு சொல்லி வச்சது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் ரீசன், டைஜஷன் ஆகாது, அதுக்காகத்தான். இது எல்லாராலையும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம், நான் மட்டும் சொல்லலை. அந்த வகையில் கன்னி ராசியில் கேது பகவானோட இணைந்து இது சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார். சாதாரணமாக சூரிய பகவானும் சந்திர பகவானுக்கும் ராகு கேதுவோடு சேரப்படாது, சரியா? ஆனால் இந்த இடத்துல கேதுவோட சூரிய பகவான் சேர்றார். தோஷம் அப்படின்னாலும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு இது என்னென்னா, குரு பகவானின் 5ஆம் பார்வை அங்கே விழருது. குருவோட பார்வையினாலே சுப பார்வை தான். 5, 7, 9 சுப பார்வை தான். அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அந்த வகையில் இந்த சூரிய பகவான் கேது பகவானோடு இணைந்து குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த 31 நாட்கள். ஆக இந்த சூரிய பகவான் கன்னிராசியில் சஞ்சாரம் பண்ணுறது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி தான். 17/9/2024 முதல் 26/9/2024 வரைக்கும் சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ண போகிறார். சூப்பரானது. அடுத்தது 27/9/2024 முதல் 9/10/2024 வரைக்கும் சந்திர பகவானின் ஹஸ்த நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார். நெக்ஸ்ட் 10/10/2024, அதாவது 10/10/2024 முதல் 17/10/2024 வரைக்கும் செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ண போகிறார். அற்புதம். என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறையா பதிவில் சொல்லியிருக்கேன். ஏ டீம், பி டீம். ஏ டீம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு. அடுத்தபடியாக ராகு, சனி, புதன், சுக்கிரன், இந்த 4ம் பி டீம். கேது நியூட்ரல். ஏன்னா கேது தான் ஞானக்காரகன். எப்படி போனாலும்
ஞானம் கிடைச்சாகணும். எந்த விஷயத்துலையும், எல்லா விஷயத்துலேயும் பாருங்க, ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னாலும் ஞானம் கிடைக்கணும், திருப்தி, அந்த திருப்தி தான். அடுத்து ஒரு திருமணம் நடக்கிறது, அதுக்குள்ளேயும் ஒரு ஞானம் கிடைக்கும். குழந்தை பிறக்கிறது ஞானம், எல்லாமே ஞானம். ஆக கேது நியூட்ரல். ஆக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சூரிய பகவான் அவரோட நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரத்தில் வரார். அடுத்து சந்திர பகவானின் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் வரார். அடுத்து செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரத்தில் வரார். அற்புதம். ஆக இந்த 31 நாட்களும் சூரிய பகவான் ஏடிஎம்மில் தான் ட்ராவல் பண்ணுறார். ஆக கன்னிராசியில் கேது பகவானுடன் இணைந்து குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய சூரிய பகவான் கன்னிராசியில் இருந்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அற்புதமான சூரிய பகவானின் பயிற்சி. கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதம் தான். ஏன்னா இந்த சூரிய பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சகாயாதிபதி, முயற்சி ஸ்தானத்து அதிபதி, இளைய உடன் பிறப்பு ஸ்தானாதிபதி, எல்லாத்துக்கும் அவர் தான். ஆக இந்த சூரிய பகவான் ஆத்மகாரகன் உங்களுக்கு சகாயாதிபதி வந்தது ரொம்ப விசேஷம். இந்த சகாயாதிபதி சகாயஸ்தானத்தில் இருந்துட்டு சனீஸ்வர பகவானின் பார்வையை பெற்று உங்களுக்கு சில முன்னேற்றத்தையும் கொடுத்தார். சில நேரங்களில் ஒரு குழப்பத்தை கொடுத்தார். என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் இருந்தீங்க, சில சமயம் பேசுகிறது கரெக்டாக இருந்திருக்கு, எப்படியோ சமாளிச்சிட்டிங்க. உடன்பிறப்புகள் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருந்தாங்க. எடுக்கிற காரியங்களும் முயற்சிகளும் வெற்றி அடைஞ்சிது. அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ எங்கே வர போகிறார் பார்த்தீங்கன்னா, அற்புதமாக சுகஸ்தானத்துக்கு வரப்படுறார். ஏற்கனவே சுகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். இந்த கேது பகவானோட இந்த சூரிய பகவான் சேர்றார். சரி, பரவாயில்ல, சேரட்டும். ஆனால் என்ன ஒன்றுன்னா, குரு பகவானின் பார்வையை வாங்கிக்கிறார், 5ஆம் பார்வையை. அற்புதம். கண்டிப்பாக நிறைய பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். இந்த நேரத்தில் உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்காங்களா இல்லையா பாருங்கள். கண்டிப்பாக ஆதரவு கரம் நீட்டுவார்கள். அதேமாரி நீங்களும் அவங்களுக்காக சில வேலைகளெல்லாம் செய்வீங்க. அதுவே உங்களுக்கு பெரிய நன்மையை கொண்டு வந்து கொடுக்கும். அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு திடீர்னு பயணங்கள்லாம் ஏற்படும். அதன் மூலமாகவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். 17/9/2024 முதல் 26/9/2024 வரைக்கும் சகாயாதிபதி சூரிய பகவான் தனது சொந்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் இந்த முயற்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக பலிதமாகும். இந்த முயற்சிகளின் பேரில் சொத்து சேர்க்கை உண்டாகும். அதேமாரி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். இந்த வெளியூர் அல்லது வெளிநாடு போகணுன்னு திட்டம் போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த திட்டங்கள்லாம் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி உத்தியோகத்தில் சில பேருக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். இந்த வேலையை என்னால் செஞ்சு கொடுக்க முடியும்னு செய்வீங்க. சாதாரணமாக மிதுன ராசி அன்பர்கள் எல்லா விஷயத்துலையும் கெட்டிக்காரங்க. ஆனால் இந்த இல்லற வாழ்க்கை தான் அவங்களுக்கு ஒரு இழுவரியாக இருக்குது. கரெக்டாக கல்யாணம் ஆகிடுத்துனாலும் கொஞ்சம் பிரச்சனை, கல்யாணம் ஆகலைனாலும் பிரச்சனை, கல்யாணம் ஆகலையேங்கிற பிரச்சனை, கல்யாணம் ஆனவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சேங்கிற ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி பிரச்சனைகளில் தான் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் அப்படின்னா, அறிவை வச்சு யூஸ் பண்ணி அப்படியே வரணும். அதான் சொல்லுவேன். இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு நான் அதான் கேட்டுக்கிறதே. எப்படின்னா, உங்களுக்கு பிரச்சனைகள் எப்படி வருது அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட அறிவை வச்சு யூஸ் பண்ணி பேசுகிற வார்த்தையை வச்சு சரி பண்ணிக்கணும். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் அவரோட நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்தில் வரும்போது கண்டிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உயர்வுகள், தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பவர், இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகும். 27/9/2024 முதல் 9/10/2024 வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சந்திர பகவானின் அஸ்தம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறார். இந்த நேரத்தில் தனவரவு தாராளமாக வரும். உங்களுக்கு எப்படி தாராளமாக வரும்? திடீர்னு பதவி உயர்வு கிடைக்கும், இல்லைன்னா திடீர்னு சம்பள உயர்வு கிடைக்கும். இதில் என்ன சம்பள உயர்வு அப்படின்னா, முன்னாடியே ஒரு 6 மாதம் முன்னாடியே எல்லாமே இந்த டிஏஏ அதெல்லாம் போடுவாங்க பாருங்கள், அதெல்லாம் 6 மாதம் முன்னாடியே சேங்ஷன் ஆகிடும். ஸோ இந்த 6 மாதம் அரியர்ஸ் உங்களுக்கு வரும். அந்த மாதிரி நிறைய வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி இன்சென்டிவ் 2-3 மாதமாக வரல, ஏதோ ஒரு காரணம், அதெல்லாம் இப்போ சேர்ந்து வரும். அதேமாதிரி கொடுத்த வாக்குறுதிகள்லாம் சூப்பராக காப்பாற்றிங்க. சாதாரண மிதுன ராசி அன்பர்கள் அதில் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. வாக்குறுதிகள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் நஷ்டமே ஆனாலும் சரி, உங்களுக்கு வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னாலும் அந்த வாக்குறுதிகள்லேருந்து வெளியில் வர மாட்டீங்க.
யோ நான் எப்படியும் சமாளிச்சுக்கிறேன், அந்த வாக்குறுதியில் நிறைவேற்றியே அவன் அப்படிம்பிங்க. அந்த இதுதான் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அடுத்து குடும்பத்துக்கு சாதாரணமாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் குடும்பத்தில் அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுங்கள். எல்லா மிதுன ராசி அன்பர்களுக்கும் நான் தான் சொல்லுவேன், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், உத்தியோகத்தில் நீங்கள் மேனேஜராக இருக்கலாம், இல்லை பெரிய பவரில் இருக்கலாம். ஆனால் வீட்டுக்குன்னு வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் நீங்கள் குடும்ப தலைவன் அல்லது குடும்ப தலைவி, இந்த இடத்துல நாட் மேனேஜர். ஸோ அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு போங்க. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கா, உங்களுக்கு எப்படி ஒரு மரியாதை கிடைக்கிறது ஒரு இதுன்னு பாருங்கள் நீங்கள். ஏன்னா அஷ்டமஸ்தானத்துலேருந்து சனீஸ்வர பகவான் விலகிட்டார், பாக்கியஸ்தானத்துக்கு வந்துட்டார். இப்போ அதுவும் பாக்கியஸ்தானத்துலேருந்து விட்டு விலகி மார்ச் மாதத்தில் இந்த உங்களுக்கு ஜீவனஸ்தானத்துக்கு வரப்போகிறார். அப்புறம் என்ன சுவாமி, எல்லாம் நீங்கள் அப்படியே உங்களோட வாழ்க்கை தரத்தை நீங்களே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சரியா? அறிவு. அந்த வகையில் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு அட்டாச்மெண்ட் கிடைக்கும், குடும்பத்தில் மரியாதை கிடைக்கும், சமூக அந்தஸ்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பெரிய பவர் கிடைக்கும். 10/10/2024 முதல் 17/10/2024 வரைக்கும் 6/11 கூட அதிபதி செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறார். இந்த நேரத்தில் உங்களுக்கு கடன் சுமை குறையும். ஆனால் சில பேருக்கு எப்படி தெரியுமா, இவர் தான் இந்த லாபாதிபதி செவ்வாய் பகவான். அதனால் இந்த சூரிய பகவான் அவரோட நட்சத்திர சாரத்தில் வரும்போது லாபத்தையும் கொடுப்பார். சில பேருக்கு பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்ய கொடுத்து ஒரு கடனையும் கொடுப்பார். சாதாரணமாக தொழில்னாலே கடன் இருக்கும், தொழில்னாலே கண்டிப்பாக நிறைய பேருக்கு கடன் இருக்கும், பேங்க்கில் கடன் இருக்கும், இல்லைன்னா தனியார் கடன் இருக்கும். அந்த வகையில் ஒரு கடனை அடைச்சிட்டு இன்னொரு கடன் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டாகும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கடன் நெருக்கடியாக இருக்கே, சரி ஒரே கடனாக வாங்கிடும், ஒரு 2-3 பேருக்கு கொடுக்க வேண்டியிருக்கு, ஒரே கடனாக வாங்கிட்டு இந்த 2-3 கடனை அடைச்சிடலாம், ஒரு கடனாக இருக்கட்டும் அப்படிங்கிற திட்டம் போடுவீங்க. அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அது பெரிய நல்லது தான். ஏன்னா 3 பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறத விட ஒரு ஆளுக்கு எப்படியாவது கஷ்டப்பட்டு கொடுத்துடலாம். கரெக்டாக? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு நல்லபடியாக அமையும். அடுத்து தொழில் வியாபாரத்தில் இருக்கிற ஆளுக்கு கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். சில பேருக்கு வேறு இடத்துக்கு மாற்றலாமா, அதை பெருசாக பண்ணி அந்த மாதிரிலாம் செஞ்சு ஒரு முன்னேற்றம் அடையலாமாங்கிற ஒரு தாட் இருக்கும், அதை நிறைவேற்றிப்பீங்க. வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும், வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். அதேமாரி எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். மனசை அப்படியே தெளிவாக வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நன்மை. சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம், ஞாயிற்றுக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்குவோம். நிறைய பேர் கேட்கலாம், புதன்கிழமை தானே சொல்லுவாங்க, சனிக்கிழமை தானே சொல்லுவாங்க. நானே சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போது ஞாயிற்றுக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு வழிபாடு பண்ணுங்கோ. கண்டிப்பாக நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இருக்கிற காரியங்களும் அற்புதமாக நிறைவேறும். முன்னேற்றம் வருதா இல்லையா பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில், உத்தியோகத்தில் எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்கும். ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் சகாயாதிபதி சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து கொண்டு அற்புதமான பலாபலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.